என்ன சொல்லக்கூடாது. இது என்ன மண்டமசிரா சொந்த முடிடா, சொந்த முடி நினைச்சேன். இது மண்டமசிற மாதிரியே தெரியலையா? எப்படி தெரியுது? மண்டமசிரா தான் எடுத்தாட்டு இப்படி நைஸா இருக்கும். இது பொட்டியாரு பாட்டியா ஆயா வச்சிருந்துச்சுல்ல? ஆமா. ஆனா அது ஞாபகமா இருக்கட்டும் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆமா ஆமா. கொண்ட முடிடா, கொண்ட முடி பாத்தியா? இது என் சொந்த முடி. அந்த கருப்பு துப்பி போத்திட்டு இருக்கான் பாரு. ஆமாடா. அந்த பையன் பாரு, அந்த பையன்கிட்ட அந்த அண்ணன் தலைமுடி பாரு, அந்த அண்ணன் தலையை பாரு சுருப்பிட்டு போட்ட மனக்கொட்ட மாதிரியா இருக்குதுங்கிறான். ஆமா ஆமா. அதுக்கு அந்த வெள்ளை சட்டக்கார போறவன் அது அப்படி கூட இல்லடா, தண்ணியில் நினைச்ச பெருக்கா மாதிரி அந்த அண்ணன் தலை இருக்கிறாங்க. என்ன பாருங்க, மண்ணெண்ணா மண்ணெண்ணாய் நெருப்பட்டி இங்கே இருக்குது. பொறிச்சு பாத்திரமாக இருக்காம மண்ணெண்ணை மட்டும் தச்சு முடிக்குமில்ல. நெருப்புட்டி எடுக்கிற நீ மண்ணெண்ண போட்டுருக்க வேற என்ன வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யற. இருந்தாலும் ஏங்க நீங்க யாருங்க இப்படி வந்திருக்கீங்க? நான் யார்? என் பெயர் என்ன? நான் எங்க இருக்கிறேன்?
நீக்கிரம் 80 அடி உயரம் 60 அடி அகலம். உங்க பேர் என்னங்க? நீண்ட கரங்கள் அகன்ற மார்பு கோரமுடி கோழி முட்டைக்கண் கொக்கரிக்கும் பால் இவ்வளவு வீரத்தோடு இவ்வளவு தீரத்தோடு நான் வந்திருக்கிறேன். நான் யார்? என் பெயர் என்ன? நான் எதற்காக வந்திருக்கிறேன்? பொழப்பு பழகிட்டு புளியமட்டிக்கு போய் புளியாட்டி போட்டாங்க படிச்சுக்கலாம். வரவே மாட்டேங்கிறாங்க சந்தைக்கு. ஏண்டா நான் எங்க இருக்கிறோம் தெரியுமா? நான் எல்லாரும் எங்க இருக்கிறீங்க? நாங்கதான் ஒரு ஊர்ல நடுமத்தியில இருக்கிறோம். ஊருக்குள்ள? ஆமா. நான் மட்டும் எங்க இருக்கிறேன்? நீ மனுஷனா தான் நீ எங்க நாட்டு ஊருக்குள்ள இருப்ப. அந்த சாட்டை கொஞ்சம் கீழே போட்டுவாங்க. அதை எடுக்க மாட்டேன் நானு. நான் யார்? உங்க பேர் என்னங்க முன்ன? நான் எங்க இருக்கிறேன்? கானகத்திலே காட்டிலே சிங்கம் புலி கரடி சென்னை அனைத்தையும் வேட்டையாடக்கூடிய என் பெயர் தான் வீரம். வீரம் புத்துபலம் பராக்கிரம் 80 அடி உயரம் 60 அடி அகலம் கொண்ட கேன புண்டா இருக்கிறது 4.25 அடி. எடுத்து சொல்லுடா. 80 அடி உயரமா இருக்கிறது 4.5 அடி அகலம் 1.25 அடி 104 அடியா அகலம் கேக்குறேன். என் வீர தீர புத்துபலம் பராக்கிரம் அப்படிடா. கீழே தர தட்டுமே. என்னடா பராக்கிங்க? என் பெயரோ கொக்கு வேடா. உங்களுக்கு என்னங்க வேலை? உங்க அப்பா பேரு கொக்கு வேடுனாக இருந்தாலும் எனக்கு திறந்தாலும் என்ன வேலை? என்ன வேலை? காட்டிலே வேட்டையாடக்கூடிய வேலை எனக்கு. கானகத்து சென்று கானகத்திலே வேட்டையாடி சிங்கம் புலி வேட்டையாடி அனைத்து மிருகத்தையும் கொண்டு வந்து என் உள்ளங்கையில வைத்து கச்ச கச்சா கச்ச கச்சா கச்ச கச்சா கடையில கறி குழம்புக்கு போடலாம். கடையில 140 ரூபா. கச்ச கச்சு நசுக்கி ஒரே உருண்டையாக பிடித்து அப்படியே எடுத்து என் வாயை துறந்து எல்லா மிருகத்தையும் அப்படியே ஒரே முட்டையா பிடிச்சு போறான். ஒரே உருண்டையாக காய்ச்சி கொடுக்குறீங்க. ஒரே உருண்டையாக பிடித்து அப்படியே வாயை என்று திறந்து உள்ள வச்சு தள்ளனா அப்படியே வச்சு ஒரே வெளுக்குன்னு ஒரு முழுங்கு. கொட்டை தட்டு வந்துச்சா? அப்படி இருந்தாலும் அதெல்லாம் பத்தாது. அப்படி என்ன செய்வேன்? ஓடுகிறார். ஆத்து ஒண்ணு ஓடுது. ஆறு ஓடுதல்லவா? அங்கே சென்று என் பசி அடங்காது. ஆனா பூலாவரி ஆத்து ஒண்ணு ஓடுது. அது மாதிரி ஆறுல போய் உட்காந்துக்கிறது போய் அந்த தாத்தா அந்த தாத்தா அதை குடிச்சுதானே இப்படி இருக்கிற உடம்பு. ஒரு மூளையா உட்காந்து அப்படியே அதுல வாய வச்சு அப்படியே உறிஞ்சனா ரத்தங்கத்தான் எல்லாம் சேர்ந்து வந்துருக்கும். ஒரு முலையில வாய வச்சு உறிஞ்சா ஒரு மூளையாக உட்காந்து அந்த தண்ணியில வாய வைத்து உறிந்தால் அதில் இருக்கக்கூடிய நண்டு தேளுங்களா தண்ணிக்குள்ள இருக்கும். நண்டு மீன் அனைத்துமே என் வாய்க்குள்ளே போய்விடும். என்ன நினைக்கிறேன்? இருந்தாலும் என்னை பெற்றாங்களே என் தாய் தந்தை யாருங்க? பெற்றாங்களே என் தாய் என் தந்தை எங்க அம்மா கண்டாராவாளி. பெத்த அம்மால கண்டாரவாளிங்கிறிய
அரக்க குணத்திலே இரக்கமில்லாத நெஞ்சம் படைத்தவர் நான். ஆனா உங்களுக்கு பெத்த தாயும் கிடையாது, செத்த நாயும் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னை பெற்றாலே என் தாய் யார் தெரியுமா? பெற்றெடுத்த தந்தையாரோ, தந்தையாரோ. என் தந்தை யார்? உங்க அப்பா யாருங்க, உங்க அம்மா யாருங்க? என் தந்தையோ என் தந்தை வனவேடை, தந்தையோ வனவேடன், என் தாய் நண்டு கண்ணி, தாயோ நண்டு கண்ணி. ஆமா. ஆடா இவங்க அம்மா தாமா நண்டு சுண்ணியா? வனவேடனுக்கும் நண்டு கண்ணிக்கும் நான் கொக்கு வேலை நான் பிறந்தேன். ஒரே பையன். அப்படி கொக்கு வேடனாக இருந்தாலும் எனக்கு பசியாகப்பட்டதாகிவிட்டது. பசி உங்களுக்கு இருக்கட்டும், நீங்க எதுக்கு எந்திரிச்சு இப்படி பனியா பறக்குறாங்கன்னு தெரியலையா? தயவு செய்து ஆயா, ஆம்பளை கூட அந்த பக்கம் இந்த பக்கம் ஒண்ணு கூட போனா போய் சேராங்க, பொம்பளை யாரும் போயிடாதீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் ஒண்ணு கூட. அங்க ஏதாவது